நம்ம பார்க்குற கார் வந்து செவர்லெட் ஏவியோ. கேஜ் ப்ராப்ளம். என்ன கேஜ்னா ஃபியூவல் லெவல் காட்டக்கூடிய கேஜ் ப்ராப்ளம். இப்போ நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணலாம். இக்னிஷன் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். இக்னிஷன் ஆன் பண்ணால் ஃபியூவல் லெவல் காட்டுது. ஆனால் ஃபியூவல் லெவல் வந்து அரை டேங்க் காமிக்கணும். அதுக்கு பதில் இவ்வளோ தான் காட்டுது. சரி, வண்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துலாம். வண்டி இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே ஆர்பிஎம் ரைஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அரை டேங்க் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணால் நமக்கு இ மோடில் தான் இருக்கும். ரொம்ப லோ லெவலில் தான் காட்டும். ஆனால் இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் முக்கால் டேங்க்குக்கு போய்டுது. ஆஃப் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க. ஸோ நல்லாவே தெரியுது இது மால் ஃபங்க்ஷன் பண்ணுது. நம்ம ஃபியூவல் பம்பை ஃபியூவல் டேங்க்லேருந்து கழட்டி எடுத்துட்டோம். இதுதான் ஃபியூவல் கேஜ். இதுதான் ஃப்ளோட்டிங்கு. இது ரைஸ் ஆச்சு அப்படின்னா ஃபியூவல் லெவல் கூடும். இது இறங்குச்சுன்னா ஃபியூவல் லெவல் கம்மியாகும். இப்போ சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபியூவல் அதிகமாக இருந்தால் கம்ப்ளீட்டாக 0.41 வோல்டேஜுக்கு போய்டுது. இப்போ ஃபியூவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா 2.82 வோல்டேஜ் போகுது. இந்த கேஜ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. கேஜில் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஃப்ளோட்டை கம்ப்ளீட்டாக நம்ம மேலே லிஃப்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ ஹையஸ்ட் ஃபியூவல் லெவல் காட்டணும். இப்போ ஹையஸ்ட் ஃபியூவல் லெவல் இது காட்டுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் காட்டுது. மிடில் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணால் அந்த ஃப்ளோட்டை நான் கீழே இருக்க சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக ஃப்ளோட்டை கீழே இறக்கியாச்சு. இப்போ இங்கே ரீடிங் கரெக்டாக மாறிடுச்சு. சரியா? இப்போ ஃப்ளோட்டு கீழே இறக்கியாச்சு. இது ரெஸ்பாண்ட் பண்ணுது. இது ரெஸ்பாண்ட் பண்ணுதா? இது ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இப்போ நம்மளுடைய டயக்னோசிஸில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த வண்டியில் இந்த கேஜ் ஓகே. சரிங்களா? அதே மாதிரி இந்த வண்டியில் உள்ள ஈசிஎம்மும் ஓகே. அப்போ எதுதான் ஃபால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த மீட்ரு தான் ஃபால்ட்டு. இப்போ இந்த வண்டி நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம். இந்த வண்டியில் மீட்ரு தான் ஃபால்ட்டு. இதை மாற்றினா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.